கருவாடு கருவாடு எல்லா விதமான கருவாடு இருக்குமா, வந்து பாருங்க வாங்க. என்ன பாட்டி கருவாடு வாங்குறீங்களா? வந்து பாருங்களேன். எனக்கு வேணாம் முடியாதா, யாராவது வருவாங்க அவங்களுக்கு கொடு. அட என்ன பாட்டி இந்த வயசான காலத்துல போய் கருவாடு சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் சாப்பிட்டா அமுட்டு சத்து தெரியுமில்ல? தெரிய முடியுமா, நல்லதுதான். ஆனா வாங்குறதுக்கு காசு வேணுமே. சும்மா தெரியா? சும்மா வா, சும்மா கொடுத்தா நான் போய் பிச்சை தான் எடுக்கணும் பாட்டி. சரிடி அம்மா, அதனால நம்ம கம்முன்னு உட்காந்து கிடக்குறேன். நீ பாரு வியாபாரத்தை. அம்மா என்னென்ன கருவாடெல்லாம் வச்சிருக்கிற? நெத்திலி கருவாடு, துண்டு கருவாடு, வாழைக்கருவாடு, மஞ்சள் பறக்கருவாடு, எல்லா கருவாடும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு வேணாம் முடியாதா, சொல்லிவிட்டேன். கருவாடு வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கம்மா. நல்ல சத்தான கருவாடு, சுவையான கருவாடு, எல்லா விதமான கருவாடும் வச்சிருக்கேன். என்னடா இது, காலங்காத்தால கடை போட்டாலாவது வேலைக்கு போறவங்க அவங்கன்னு பாப்பாங்க வருவாங்கன்னு பார்த்தா ஊர்ல ஒரு பையில அளக்கணும். வருவாங்க எப்படி இந்த வழியாக தானே போய் ஆகணும் ஊர் மக்கள் எல்லாரும். அப்போ பார்த்துக்கலாம். ஐயோ இன்னைக்கு தூங்கி எந்திரிக்க மட்டும் நேரமாச்சு. வாட்சை மட்டும் கூட்டி விடுவான், கோலத்தை அப்புறம் போட்டுக்கலாம். ஷு போங்க, அந்த பக்கம் போங்க. மாமா வேற காட்டு வேலைக்கு போய் 1 மணி நேரம் ஆகுது. காய்கறி வேற வீட்டில் எதுவுமே இல்லை. பழைய சோத்தி பச்சை மிளகாயும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அதை போய் அவருக்கு கொடுத்துட்டு காலையில் சாப்பிட வச்சுட்டு மறுபடியும் மதியத்துக்கு ஏதாவது வாங்கி செஞ்சுட்டு போகணும். இது சின்ன பொண்ணு, இந்த பக்கம் கல்யாணம் கட்டியும் பையன் கையுமா இங்கே? அது ஒன்றும் இல்லைக்கா, கடையாண்ட தான் போகிறேன். டெய்லி காலையில் எழுந்தா என்ன குழம்பு வைக்கிறது, என்ன சோத்தை பொங்குறது தானே ஒரே கேள்வியாக இருக்குது. பொண்ணா பிறந்தவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை பாருங்க. டெய்லி என்ன சோறு, என்ன குழம்பு, அது காய்கறி, அது இதுன்னு வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம். அதாங்க என்ன கிடைக்குதோ அதை வாங்கினது குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு கடையாண்ட போயிட்டுக்கிறேன். சரி சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. ஆமாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? அதை ஏன் சின்ன பொண்ணு கேட்குறேன்? என் வீட்டில் ஒரு காய்கறி கூட இல்லை. நானும் வாங்கிட்டு வந்து தான் செய்யணும். பழைய சோறு தான் இருக்குது, பச்சை மிளகா தான் இருக்குது, அதை தான் சாப்பிடணும். வேணா சொல்லுங்கக்கா, நானும் உங்களுக்கு சேர்த்தே வாங்கிட்டு வரேன். இல்லை பிள்ளை பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். அப்புறம் மதியமா நீ போய் வாங்கிட்டு போய் சமைச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுற வழி பார். ஐயோ ஆமாங்க்கா, காலங்காத்தால போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு ஆரம்பிச்சாவே 10 மணி ஆகி போயிடுது. சரி நான் வாரேன். சரி பிள்ளை போயிட்டு வா. இந்த பிள்ளை கருவாடு வைக்கிறாளே, அங்கே பாரு யாரோ ஒருத்தி பை தூக்கிட்டு வாரா. அவகிட்ட பேச்சு அப்படியே வாங்குவே, அதான் வியாபாரம் ஆகட்டும் என் புண்ணியத்தில். சரிங்க பாட்டிமா. கருவாடு கருவாடு, சுத்தமான கருவாடு, சத்தான கருவாடு, டேஸ்டான கருவாடு வாங்கி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. எல்லா விதமான கருவாடும் இருக்குங்கம்மா, வந்து வாங்கி பாருங்க. முதல்ல வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிச்சிரும். பரவாயில்லையே, கருவாடு கரை போட்டிருக்கிறீங்க. இந்த ஊரா நீங்க? இல்லைங்க, நான் பக்கத்து ஊர். ஏன் உங்கள் ஊரில் யாரும் வாங்குறது இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் ஊரில் எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் டெய்லியும் அங்கேயே போட்டால் வியாபாரம் ஓடுமா? அடுத்தடுத்த ஊருக்கு மாற்றிட்டே போகணும். அதனால தான் உங்கள் ஊருக்கு வந்து கடையை போட்டேன். ஓ சரி சரி, அதுவும் கரெக்டு தான். பரவாயில்லையே, கருவாடெல்லாம் நல்லா தான் இருக்குது. நிறைய வெரைட்டி வச்சுருக்கீங்க போல. ஆமாங்கம்மா, எல்லா விதமான கருவாடும் வச்சுருக்கேன். நல்லா சத்தான கருவாடு பார்த்துக்கோங்க, எல்லாம் சுத்தமாக செஞ்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் குழம்பு வச்சு கொடுங்க, நல்லா சத்தாக இருக்கும். அதெல்லாம் சரிதான், நல்லா சத்து தான் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா. ஆனால் கருவாட்டு குழம்பு என் பிள்ளைங்க அவ்வளோவா சாப்பிடாதே. அடி என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? அட நல்ல தக்காளி பழம் 3 பழுத்த பழமாக போட்டு நல்லா கருவாட்டை சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து அப்படியே வதக்கி புளி தண்ணியை ஊற்றி உப்பு போட்டிங்கன்னா அப்படி இருக்குமில்ல. தேங்காய் பால் லைட்டாக ஊற்றுனீங்கன்னா கருவாட்டு குழம்பு அப்படியே அடித்து தூக்கும் ஆளையே. அட வாங்கிட்டு போய் செஞ்சு பாருங்க, உங்கள் பிள்ளைங்க எப்படி விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. நான் நல்லா சுவையான கருவாடை உங்களுக்கு கொடுக்குறேன். அட நீங்கள் சொல்லும் போது நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஒரு டவுட்டு. சரி பரவாயில்ல, வாங்கிட்டு போகிறேன், கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கருவாடு வேணும்? நெத்திலி கருவாடா, வாழைக்கருவாடா, இல்லை துண்டு கருவாடா, இல்லை மஞ்சப்பாறை கருவாடா? என்னது மஞ்சப்பாறை கருவாடா? அது எப்படி இருக்கும்? அடியா கருவாடா? மட்டும் பெரிய கருவாடை நான் என் வாழ்க்கையில் இப்போ தானே பார்க்குறேன். இது ஒரு ஊருக்கே குழம்பு வைக்கலாம் போலையே. அது எப்படிங்க ஒரு ஊருக்கே வைக்க முடியும்? இது சுடி தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா மஞ்சத்தூள்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாம் அப்படியே மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே குழம்புல போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, இந்த கருவாடு எனக்கு வேணாம். எனக்கு வந்து நெத்திலி கருவாடு கொடுங்க. சரிங்க, உங்கள் விருப்பம். நல்லா பார்த்து போட்டு கொடுங்கம்மா, கொஞ்சம் சேர்த்தி. ஆமாம் எமட்டுமா?
150 ரூபாம்மா. அட 150 ரூபாவா? அவ்வளோலாம் முடியாது, 100 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க. இல்லைம்மா இது வேகாதவே இல்லை, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கருவாடு விற்கிறோம். 150 ரூபா கொடுத்தா கொடுங்க. அவ்வளோ கம்மியெல்லாம் கொடுக்க முடியாது, அப்புறம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, பார்த்துக்கோங்க. ஏண்டியம்மா, நான் கடை துணி கடைக்கெல்லாம் போனால் 1 ரூபா 2 ரூபா குறைக்காம கொடுத்துட்டு வாரீங்க. இப்படி வெயிலில் கஷ்டப்பட்டு ஊரா போய் விற்கிறாங்க பாவம். அவங்களுக்கு கேட்குற காசை கொடுத்தா தான் என்ன? இந்த விவசாயம் பண்ணுறவங்களும் இப்படி கூலி வேலை பண்ணுறவங்க தான் கஷ்டப்படுறாங்க இந்த நாட்டில். யாரு? அட செல்ல தாய் பாட்டி நீங்களா? சரி பாட்டி, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நான் அப்படியே கொடுத்துட்றேன். அப்படிங்க, நான் வரேன். இன்னைக்கு எப்படியாவது கருவாட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு போடணும். அப்போ தான் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி பாட்டிம்மா, நீங்கள் கருவாடு வாங்கினாலும் நல்லா ஹெல்ப் பண்ணீங்க, பார்த்துக்கோங்க. வெயில் வரை இப்படி கொளுத்துது, எப்படிதான் என் மாமா காட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் போய் இந்த சோத்தை கொடுப்போம், சாப்பிட்டாதான் தெம்பா வேலை செய்வார். மாமா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிட்டு வேலையை பாருங்க. வர பிள்ளை செத்தையிரு. அம்மா, என்ன பிள்ளை சாப்பாடு கொண்டு வந்திருக்க? மாமா, அது வந்து பழைய சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கேன். நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர் எல்லாம் போட்டு உப்புலாம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக கொண்டு வந்துக்கிட்டேன் உங்களுக்கு. அட, தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? மாமா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி குடிங்க. நான் நாளையிலேருந்து தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்திக்கங்க மாமா. இனிமேல் தான் வாங்கி செய்யணும். என்ன பிள்ளை சொல்கிற? நீ சாப்பிட்டியா இல்லையா சொல்லு. ஆச்சு செலவுக்கு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே காலங்காத்தாலேயே. நானும் வேறு கிளம்பி வந்துட்டேன், வேலை இருக்குதுன்னு. சரி பரவாயில்ல, தொட்டுக்கிறதுக்கு இல்லைனாலும் நான் சாப்பிட்றேன். இன்னும் பழையச்சோறு கருவாட்டு தொக்கு கொண்டு வருவியோன்னு நினச்சேன். பழையச்சோறு மட்டும் கொண்டு வந்திருக்கேன், பரவாயில்ல. அடிக்கிற வெயிலுக்கு இப்படி பழையச்சோத்தை கூலிங்காக குடித்தாதான் உயிர் வாழ முடியும் போல். சரிங்க மாமா, நீங்கள் இப்போ குடிங்க. நான் மதியத்துக்கு நல்ல காய்கறி ஏதாவது வாங்கி சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். சரி பிள்ளை. பழைய சோறு, பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், தேனா இனிக்கு தெம்மாங்கு பாட்டு. போதும் பிள்ளை, பாடாத. சோத்தோட நீ பாடினதே வயிறு நம்பி போச்சு போ. நல்ல மீன் கிடச்சிச்சின்னா மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் மாமா. அது வேற போய் தேடணும் கடை எங்கே இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் எங்கேயுமே அனுப்பாமல் கடை கூட எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது பாருங்கள். அதுவும் இன்னைக்கெல்லாம் கடை போடுவாங்களா? சரி பிள்ளை, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. எனக்கு வேலை இருக்குது காட்டில், நான் பார்த்துட்டு வரேன். அது ஏன்னா சாப்பாட்டுக்கு நானே வீட்டாண்ட வந்துடுறேன், நீலாம் தூக்கிட்டு வர வேணும். சரிங்க மாமா, நான் வரேன். அடடே, யார் மணி புதுசாக கடைலாம் போட்டிருக்கிறேன் எங்கள் ஊரில்? ஆமாங்க, புதுசு கருவாடு கடை போட்டிருக்கேன் பாருங்க. நெத்திலி கருவாடு, வாழைக்கருவாடு, துண்டு கருவாடு, மஞ்சப்பற கருவாடு, எல்லா கருவாடும் இருக்குது. வாங்கி சமைச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். பரவாயில்லம்மா, கருவாடு இல்லைன்னு தான் இன்றைக்கி நானே ரொம்ப ஃபீல் பண்ணினேன். சரி, எனக்கு இந்த வாழைக்கருவாடு கொடுங்க. சரிங்க, வாழைக்கருவாடு மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200 ரூபா, ஓகேவா? அடியாத்தி, 200 ரூபாவா? எதுக்கு இம்மட்டு வேலை சொல்கிறீங்க? 200 ரூபாய்க்கு நான் 1 மாதம் குடும்ப செலவையே நடத்தி போடுவேனே. நான் என்னங்கம்மா பண்ணுறது, அம்மட்டு விலை தான் விற்கிது மார்க்கெட்டுலேயும். சரி பரவாயில்ல, நெத்திலி கருவாடு விலை கம்மி தான், அது வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது எம்மட்டு? அது 150 ரூபா, பார்த்துக்கோங்க. 150 ரூபாய்க்குலாம் கட்டுப்படி ஆகாதும்மா. 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன். இல்லைன்னா எனக்கு வேண்டாம். எங்கள் மாமா ஆசைப்பட்டு இன்னைக்கு கருவாடு தொக்கு இல்லைன்னு கேட்டதுனால தான் கடையாண்ட வந்தேன். அப்படியே சொல்கிறீங்க? சரி பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த ஒரு தடவை தான் கொடுப்பேன். மொதல் வியாபாரம் பார்த்துக்கோங்களா, அன்றைக்கி முதல் நாளே. சரிம்மா கொடுங்க. செலவுக்கு வச்சுருந்த 100 ரூபாய்க்கு கருவாடு வாங்கிட்டோம். அதை இன்னைக்கு குழம்பா வச்சிட வேண்டியதுதான். மாமா மதியம் வந்தாவது நல்லா சாப்பிடுவார். என்னப்பா இந்த ஊரில் எல்லாரும் கருவாடு வந்து வாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. ஒருத்தரோ வந்து வாங்கிட்டு இருந்தால் நம்ம பொழப்பு எப்படி ஓடும்? அடிக்கிற வெயில் மண்டையை உழக்குது. நல்ல வேலை மரத்தாண்ட இருக்கும்போதே இப்படி போகுது நம்ம பொழப்பு. நாளைக்கு வேற ஒரு ஊராண்ட போக வேண்டியது.